வெல்கம் டு ரித்தி மீடியா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பியூண்டி மியூசியம் தாங்க வந்திருக்கோம். ஆதி மனிதன் மியூசியம். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு காட்டுறோம். சூப்பராக இருக்குங்க. இது ஃபஸ்ட்டு கேட்டு என்ட்ரன்ஸ் ஆகிட்டு உள்ளே போனேங்க. உள்ளே போனால் அடுத்த கேட்டு வரும், அதை தாண்டி தான் போகணும். காடு மாதிரி ரெண்டு பக்கம் ஃபுல்லாக மரம். சூப்பராக இருக்குங்க பூண்டி மியூசியம். நீங்கள் கூகுள் மேப்பில் பூண்டி மியூசியம் போட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன் உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுரும். நம்ம பைக்கில் வந்தோம்னா பைக்கை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிக்கலாம். இது செகண்ட் கேட்டுங்க. இது வழியாக உள்ளே போனால் தான் நம்ம மியூசியத்தில் போக முடியும். மியூசியத்துக்கு வெளியிலேயே வந்து சூப்பராக இருக்கும், காட்டுறேன் பாருங்களேன். அதை நீங்கள் ரியலாக அங்கே வந்தால் தான் ஃபீல் பண்ண முடியும். உள்ளே நம்ம போனோடனே ஃபஸ்ட் ஒன்றில் வெல்கம் பண்ணுறதுன்னு கேட்டால், ஆதி மனிதர்கள் இருக்காங்களே, ஆதி மனிதர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து எப்படி வேட்டையாடுறாங்கன்றது தான் இங்கே தத்ரூபமாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா, நடுவில் ஒரு மாடு இருக்கா, அந்த மாடை சுற்றியும் ஆதி மனிதருங்க அவங்க தயாரித்த, அந்த காலத்தில் தயாரித்த ஒவ்வொரு ஆயுதம் இருக்கும்ல, வேலு அம்பு அதை மாதிரி ஒவ்வொன்றும் வச்சு எப்படி வேட்டையாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குழுவாக வேட்டையாடுறது. எப்படி குழுவாக தானே வாழ்ந்தாங்க அந்த காலத்தில், அந்த குழுவாக எப்படி வேட்டையாடி அவங்க அந்த மாட்டோட மாமிசத்தை எடுக்கிறாங்கன்றதை இங்கே தத்துவமாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆதி மனிதன் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்களேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆயுதத்தை வச்சுருக்காங்க. அதை எப்படி அந்த சுற்றி நின்று அட்டாக் பண்ணுறாங்கன்றதை அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அது கேமராவில் கூட அந்தளவுக்கு தெரியல. நம்ம நேரில் போனால் மட்டும்தான் நம்ம அதை ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு ஓரளவுக்கு தான் காட்ட முடியும். நீங்கள் நேரில் வாங்க, ஈஸி தாங்க, எல்லாருமே வரலாம். இங்கே அதை சுற்றி வந்து நிறைய அனிமல்ஸோட இதுதான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மான் இருக்கா, அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அங்கங்கே சுற்றி பரவாயில்ல வச்சுருக்காங்க. அதாவது நம்ம உள்ள மியூசியத்துக்குள்ளேயே போகலங்க. மியூசியத்துக்கு போகிறது ஒரு பாருங்களேன், ஒரு பெரிய லேடி வந்து இங்கே இருக்க மாதிரி தண்ணி கொட்டுற மாதிரி, தண்ணி இப்போ கொட்டலை ஆனால் இது இருக்குது. இங்கே ஒரு யானை பாருங்களேன், ஒரு ரியலாக ஒரு யானை நம்ம பார்த்து எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வச்சுருக்காங்க. இது சூப்பராகவே இருக்குங்க. எல்லாமே அருமையாக வச்சுருக்காங்க. நம்ம அங்கே நேரில் போனால் மட்டும் தான் இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். கேமராவில் எந்த அளவுக்கு சொல்ல முடியாது. கண்டிப்பாக எல்லாருமே வாங்க, அருமையாக இருக்குங்க. டிக்கெட் ப்ரைஸ் தான் கூட கம்மி தான். நான் உங்களுக்கு போக எல்லாம் சொல்கிறேன். இந்த மியூசியத்துக்கு உள்ளே எல்லாமே 10 லட்சம் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு உள்ள பொருள் தாங்க. இங்கே பாருங்களேன், ஒரு டைனோசருக்கு முந்தைய ஒரு அனிமலுங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல. ஒரு காற்றை சுற்றி நம்ம லைட்டாக பார்ப்போம். இது எல்லாமே வந்து அந்த மியூசியத்துக்கு வெளியிலேயே வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு பிறகு தான் நம்ம மியூசியத்துக்குள்ளே போகிறோம். இதெல்லாம் மியூசியத்துக்கு வெளியில் இருக்குதுங்க. அதான் சொன்னேன்ல, இந்த மியூசியத்துக்கு சைஸையும் இந்த மியூசியத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க. அவ்வளோ பொருள் இருக்குது உள்ள. இந்த பாருங்களேன், ஒரு யானம் லைட்டான உடஞ்சிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். மெயின்டைன் பண்ண மாட்டுறாங்க. இதை பாருங்கள், இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இந்த இடத்தோட ஹைலைட். சூப்பராக சொல்கிற பாருங்களேன். ஆதி மனிதர்களோட சிலைலாம் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஒவ்வொன்றும். அந்த பின்னாடி இருக்க குகையை பற்றி நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு ஆதி மனிதர் வந்து எப்படி வந்து ஒரு கருவியை செய்கிறாருன்னு அழகாக ஒரு சிலையாக வச்சுருக்காங்க. ஆதி மனிதர் உருவத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இது எப்படின்னா, குரங்குலேருந்து மனிதன் மாற ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், நெருப்பு சிக்கி கல்லை வச்சு நெருப்பு எப்படி உண்டாக்குறாங்கன்னு ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கு அருமையாகவே இருக்குது. அடுத்தது பாருங்கள், ஒரு வந்து தாய் வந்து ஆதி மனிதன் அந்த ஸ்டேஜில் தாய் வந்து அவங்க குழந்தைய வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க ஸ்டாச்சு பாருங்களேன். இதே மாதிரி ஸ்டாச்சு உள்ளே ஒன்று இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உள்ளே போய் அந்த ஸ்டாச்சு நான் காட்டுறேன். சூப்பராக இருக்கும். வாங்க அடுத்த ஸ்டாச்சு ஒன்று பார்க்கலாம். ஒரு ஆதி மனிதரோட ஸ்டாச்சு ஒன்று பக்கத்தில் இருக்கும் பாருங்களேன். ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நேரில் வாங்க, அப்போ இன்னும் அழகாக தெரியுதா பாருங்களேன். ஆதி மனிதர் எப்படி இருப்பாங்கன்னு எவ்வளோ கிளியராக அழகாக ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குல்லங்க. பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. குரங்குலேருந்து மனிதன் வந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உண்டான ஷேப் இது அங்கே டிசைனுங்க. இந்த பின்னாடி ஒரு குகை பார்த்தீங்களா, இது ஏன் குடியன் கேவ்னு சொல்லுவாங்க. ஆதி மனிதன் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது மாதிரி கேவில் தான் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. குடியன் கேவில் தான் அந்த நாகரிகம் தொங்கிச்சு சொல்கிறாங்க. இந்த எத்தனை வருஷம் பழமையானதுக்கு உண்டான ஃபோட்டோ உள்ளே வச்சுருக்காங்க. நான் அதையும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது அந்த மாடலில் வெளில வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பிறகு தான் நம்ம உள்ளே போகிறோம். சரிங்களா, வாங்க போய் பார்க்கலாம் எப்படிங்கன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது. சுற்றி காட்டுறேன். அருமையாக இருக்குது. அருமையாக இருக்கும். அந்த பக்கம் ஒரு டைனோசரஸ். இதுதாங்க மியூசியத்தோட என்ட்ரன்ஸு. இது வழியாக தான் டிக்கெட் எடுத்து உள்ளே போனோம். டிக்கெட் ப்ரைஸ் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டிக்கெட் ப்ரைஸ் ரொம்ப கம்மி தாங்க. நம்மளுக்கு இந்தியன்ஸுக்கு 5 ரூபா தான் டிக்கெட்டு. மொபைல் ஃபோனுக்கு மட்டும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபாரினருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. நான் மட்டும் தனியாக தான் போயிருக்கேன். ஸோ நம்ம டிக்கெட் எடுத்த பிறகு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. டிக்கெட் எடுத்தாச்சு. உள்ள மியூசியத்துக்குள்ளே அவ்வளோ இருக்குங்க. ஒவ்வொன்றா வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். சூப்பராகவே இருக்குங்க. ஃபஸ்ட் நம்ம உள்ளே போனோன்னே பார்த்தீங்களா,
ஆதி மனிதனில் எப்படி ஃபஸ்ட்டு அங்கேருந்து மாற்றாங்கன்ற அந்த உருவத்தோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அங்கே கீழே எத்தனை வருஷம் பட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவ்வளோ பழமையானதுங்க. எப்படி நெருப்பு மூட்டி ஆதி மனிதர்கள் இருந்தாங்கன்றது. இங்கே இருக்க எல்லாமே வந்து 10 லட்சம் 20 வருஷம் ஆண்டுக்கு முன்னான இதுதாங்க வச்சுருக்காங்க. இவர் தான் வந்து இந்திய தொழிலோட தந்தைன்னு சொல்கிறாங்க. இவர் தாங்க நிறைய அகழ்வாராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. அவரோட ஃபோட்டோ அங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே உங்களுக்கு ஜூம் பண்ணி கிடவாங்க. இது வந்து ஆமை வடிவ கோடாரி தான். 10,000 ஆண்டுகளுக்கு முன்னதாங்க ஆமை வடிவத்தில் ஒரு கோடாரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த பாருங்களேன், ஆமை வடிவ கோடாரி. ஆமாம், நம்ம கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அதை பார்க்கறதுக்கு அப்படியே டெட்டோ ஆமை மாதிரியே இருக்குங்க. சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ஜூம் பண்ணி கேட்ட பாருங்க, அழகாக இருக்குங்க. நம்ம இதை அடுத்தடுத்து பார்த்துட்டு போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஒரு கண்ணாடி பெட்டியில் சேஃபாக வச்சுருக்காங்க. நான் பார்த்துப்போம். இங்கே வந்து அந்த தூண்டி மியூசியத்தோட அந்த ஃபுல் டீட்டெயில் மேலே வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே ஏகப்பட்ட கனிம கல் வச்சுருக்காங்க. அதாவது இப்போ எப்படி வந்து முத்து பழம் ஒவ்வொரு ஸ்டோன் சொல்கிறோம்ல, பவழம் கடலில் கிடைக்கிது, முத்து பழம் கிடைக்கிது. அதை தவிர மண்ணு கல்லில் புதஞ்சிருக்கு பார்த்தீங்களா, கல்லில் வெரைட்டியான எத்தனை கனிமம் இருக்குது அத்தனை கல் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த கல்லை வச்சு ஆதி மனிதர்கள் உண்டாக்கின அத்தனை ஆயுதத்தையும் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், எத்தனை ஷேஃபில் அவங்க எப்படிலாம் தேவையோ அப்படிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே இங்கே வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி சேமிச்சதை தாங்க. அதை கொண்டு இங்கே பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஆதி மனிதரோட ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, எப்படி வேட்டையாடுறாங்க எல்லாமே எத்தனை ஆயிரம் வருஷன்றது அது கீழே போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றும் அங்கே பார்க்கறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் இருந்தவங்களோட ஆதி மனிதத்தோட உருவங்க. சைனாவில் எப்படி இருந்தாங்க, ஆப்பிரிக்காவில் எப்படி இருந்தாங்க, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம இதெல்லாம் அங்கே போய் பார்த்தா எல்லாமே பழசு தாங்க. இதில் எதுவுமே 10,000 வருஷத்துக்கு கம்மியானதே கிடையாது. சூப்பராக ஃபோட்டோ போட்டி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், நான் வெளில குடியல் கேவ் காமிச்சல, அந்த குடியல் கேவோட ஃபோட்டோ தாங்க. 1 லட்சம் ஆண்டு வருஷம் முன்னாடியா இந்த மாதிரி கேவில் தான் வந்து ஆதி மனிதங்க முதல்ல வாழ்ந்துருக்காங்க. அதை தான் இங்கே பார்க்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஆதி மனிதங்க எங்கெல்லாம் வாழ்ந்தாங்க, அதாவது எங்கெல்லாம் முதல்ல நாகரிகம் தோன்றுச்சுன்றத இங்கே அந்த ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. திருப்பியும் வந்து இவங்க தயாரித்து ஆதி மனிதத்தை உருவாக்கினா அந்த ஆயுதெல்லாம் வச்சுருக்காங்க. கல்லுலேயே எப்படி உருவாக்குனதை வச்சுருக்காங்க பாருங்கள். லைனாக டிஸ்பிளே வச்சுருக்காங்க. பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது, அழகாகவே இருக்குது. அடுத்தது அகழ்வாராய்ச்சி பண்ணுற ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு எப்படி அகழ்வாராய்ச்சி பண்ணிருக்காங்கிற ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அது கீழே பாருங்களேன், இங்கே தான் அங்கே அகழ்வாராய்ச்சி எல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அந்த கல்லாமல் வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஆச்சரியம் இருக்குங்க. பார்த்தா நீங்கள் அசந்து போடுவீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாமே காட்டுறேன். ஆதி மனிதனோட பரிணாமலட்சி ஃபோட்டோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. அழகாக குரங்குலேருந்து எப்படி மாறினான்றதை அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுருக்காங்க. மேலே ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. குரங்குலேருந்து மனிதன் இன்று வரைன்னு குரங்குலேருந்து எப்படிலாம் டெவலப் பண்ணிதான்ற அந்த ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், ஆனால் அதை இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே போகும்போது இன்னும் நிறைய ஆச்சரியம் இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த கல்லை பார்த்துட்டு நம்ம போகும்போது இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, பார்க்கலாம். ஒவ்வொன்றா பார்க்குறேன், காட்டுறாங்க. ஜூம் பண்ணி ஃபஸ்ட்டு காட்டுறேன். இது எல்லாமே வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது எல்லாமே சாதாரணமாக கிடையாதுங்க. எல்லாமே பல லட்சம் ஆண்டுகள் வருஷம் முன்னாடி. இது எதுவுமே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 வருஷம் தான் இங்கே இருக்கிறதுல கம்மியானதுன்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையான பொருளாக இங்கே இருக்குது. நம்ம நிறைய பேருக்கு தெரியலங்க, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இறந்தவங்கள புதைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஈமை பிழைன்னு சொல்லுவாங்களா, இது பெரியவங்களை புதைக்கிறதுக்கான ஈமை பிழைங்க. மேலே அதுக்கு போர்டு வச்சுருக்காங்க. எத்தனை வருஷம் பழமையானதுன்னு பாருங்கள். அதுக்கு உண்டான போர்டு எல்லாமே அங்கேயே வச்சுருக்காங்க. இது பேர் ஈமை பிழைன்னு சொல்கிறாங்க. இறந்தவங்கள இதை வச்சு தான் புதைச்சிருக்காங்க. அதையும் இங்கே அங்கேயே அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது பெரியவங்களுக்கு உண்டானவங்க. அது பக்கத்தில் இது சின்னதுக்கு, முதல்ல பெரியவங்களுக்கு, இது சின்னது. இந்த 3 காலத்துக்கு பார்த்தீங்களா, இது இறந்தவங்க எரிக்கிறாங்களே அந்த சாம்பலை போட்டு புதைக்கிறதுக்கு உண்டானது. பக்கத்தில் இருக்கிறது குழந்தைங்களை புதைக்கிற ஈமை பிழைங்க. இது எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க பார்வைக்கு. அதுக்கப்புறம் இல்லைங்க, எவ்வளோ பானை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பானை. அந்த காலத்தில் பயன்படுத்தல சுடுமண்ணால் செஞ்ச பானைங்க எல்லாமே இங்கே ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பழசு தான். அதை நம்ம சுற்றி பார்க்கலாம். புதிய கற்காலத்தில் எப்படி கொண்டு வந்தாங்கன்ற போர்டு வச்சு அதுக்கும், அதாவது புதிய கற்காலன்றது மனித நாகரிகம் முழுமையடைகிறதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் புதிய நாகரிகம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அதுக்கு கண்டுபிடிச்ச பொருளை இங்கே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நீங்கள் நேரில் வந்தால் மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். அங்கே பாருங்களேன், அந்த மண்வெட்டி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து புதிய கற்காலம். கொஞ்சம் நாகரிகம் டெவலப் பண்ண ஸ்டேஜில் என்னென்ன இருந்தோ அந்த கல்லெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குங்க. நம்ம ஒரு டிக்கெட் ப்ரைஸே ரொம்ப கம்மி தான். இங்கே பாருங்கள் பானை எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு
இந்த பானை இந்த இடத்து நான் தான் திருப்பி சொல்கிறேங்க. இந்த மியூசியம் இருக்க சைஸுக்கும் உள்ளே இருக்க பொருளுங்களோட சம்மந்தமே கிடையாதுங்க. நான் எவ்வளோ மியூசியம் பார்த்துருக்கேன், ஆனால் இவ்வளோ இன்ஃபர்மேட்டிவான மியூசியத்தில் இதாங்க நான் பெரிய மார்க் கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ இருக்குது இது உள்ள. மியூசியத்தோட சைஸ் என்னமோ சின்னது தான், ஆனால் உள்ளே இருக்க பொருள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 10,000 20,000ன்றது. இங்கே பாருங்களேன், கல்மரம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது விலங்குயோட எச்சன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் 60லேருந்து குறைஞ்சபட்சம் 60 மில்லியன் சொல்கிறாங்க. 1 மில்லியன்றது 10 லட்சம். அப்போ 60 மில்லியன்னா எவ்வளோ நீங்களே கனெக்ட் பண்ணுங்க. ஒரு நத்தையோட மாதிரி இது தாங்க அது, எலும்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மக்குனது. அதான் அது 60 மில்லியன்னா பார்த்துங்க எவ்வளோ பெருசாக இருந்துக்கு பாருங்க. ஸோ அந்த காலத்தில் எல்லாமே பிரம்மாண்டம் தாங்க. இது கல்மரம்னு சொல்லுவாங்க. அதாவது மரம் வந்து பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி புதஞ்சி மண்ணில் புதஞ்சி இறுக்கி கல்லாக மாறிட்டு அதுதான் கல்மரம். எத்தனை லட்சம் வருஷங்க இதெல்லாம் வந்து நம்ம இப்போலாம் பார்க்க முடியாது. இங்கே வச்சுருக்காங்க பார்வைக்கு, நம்ம போய் கண்டிப்பாக பார்க்கலாம். இதெல்லாம் குழந்தைங்களை கூப்பிட்டு போனாங்க கம்பல்சரி. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும். அது பக்கத்துலேயே இது மாதிரி சில அந்த கல்லெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஒரே பக்கத்தில் இருக்கிறதால அதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு இன்னும் போகும்போது இன்னும் நம்மளுக்கு பல ஆச்சரியம் இருக்குங்க. இந்த மியூசியம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஏகப்பட்ட ஆச்சரியம் இருக்குங்க. அந்த பாருங்க, மியூசியத்தை அங்கே தொழில்துறை சம்மந்தப்பட்ட புக்ஸ்லாம் அங்கே பார்வைக்கு வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே அதை பார்த்துக்கலாம். பாருங்கள், அங்கே தொழில் சம்மந்தப்பட்ட புக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வேணும்னா நம்ம படித்து பார்க்க அளவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்திய தொழில்துறையில் பராமரிக்கப்படுற கோயிலோட ஃபோட்டோலாம் வச்சுருக்குங்க. இந்த ஃபோட்டோ நம்ம இடத்துக்கு பார்க்கலாம், ஆனால் இங்கேயே வச்சுருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருக்குங்க. இதை பார்த்துட்ட பிறகு நம்மளுக்கு இன்னும் சூப்பரான இடம் உள்ள வச்சுருக்காங்க. அதுதான் இந்த மியூசியத்தில் ஹைலைட்டு. அடுத்த ரூம் ஒன்று இருக்குது. இதில் போனீங்கன்னா பார்த்தீங்களா, நம்ம வெளில பார்த்தீங்களா ஆதிமனிதர் அம்மா குழந்தை வச்சுருப்பாங்க மாதிரி, அது மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இல்லை. பக்கத்தில் ஒரு ஆதி மனிதர். இந்த ஃபேஸ் எல்லாம் பாருங்கள், குரங்குலேருந்து மாறின அந்த ஜஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பழங்கால ஆதி மனிதர்கள் அவங்களோட நடைமுறை ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த காலத்து பெயிண்டிங் கிடையாதுங்க, இயற்கையான முறையில் செஞ்ச பெயிண்டிங்கு. வேட்டையாடுறது, யானை எப்படி வேட்டையாடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து முதல்ல எப்படி விவசாயம் பழகுறாங்க, அப்புறம் வந்து ஒரு பறவையை எப்படி வேட்டையாடுறாங்க, எல்லாமே வந்து விலங்கி வேட்டையாடுறது எல்லாமே வந்து தத்ரூபமாக ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்ச வீட்டோட கல்லுங்க, அது இங்கே பார்வைக்கு வச்சுருக்காங்க. சூப்பராகவே இருக்குங்க. அதை அப்படியே தாண்டி வந்தேன்னா இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. இது என்ன சொல்கிறாங்கன்னா, சிலை வழிபாட்டுக்கு முன்னோடி தாங்க சொல்கிறாங்க. சிலை வழிபாட்டுக்கு முன்னாடி, ஓகேங்களா, தாய் தெய்வம் சொல்கிறாங்க. இந்த கல் பழமையானதுங்க. சிலை வழிபாடு இதில் தான் தொடங்குச்சு சொல்கிறாங்க. அதோட மாதிரியும் கீழே வச்சுருக்காங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், சூப்பராகவே இருக்குங்க. தாய் தெய்வம் வழிபாடு தான் முதல்ல நம்ம பண்ணது. அதுக்கப்புறமா தான் இப்போ சிலை வழிபாடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சுடுமணால் செஞ்ச அகழி அதெல்லாம் வச்சுருக்காங்க பார்வைக்கு. பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்குங்க. எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. நேரில் வாங்க, சூப்பராகவே இருக்குங்க. யாரும் டச் பண்ணக்கூடாதான் கொஞ்சம் பேரிகார்டு மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம். அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு அதை தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அகழ்வாரை வச்சு பண்ண அந்த ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. எப்படி பண்ணுறாங்க, எங்கெங்கே ஃபோட்டோ எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சாம்பிள்ஸ் தான் வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி வச்சுருக்காங்க. அதை ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக வச்சுருக்காங்க. நம்ம அதை பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று, உரை கிணறு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. காட்டுறேன் பாருங்களா, ஜூம் பண்ணி. இதாங்க அந்த உரை கிணறு. சூப்பராக இருக்குல்ல, அருமையாகவே இருக்குங்க. பக்கா நம்ம இப்போ முடிச்சு வெளில வந்தாச்சு. அதாங்க பூண்டி மியூசியம் வந்து நீங்கள் வந்து மேப்பில் போட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து பூண்டி மியூசியத்துக்கு கொண்டு வந்து விட்டுருங்க. இடம் சூப்பராக இருக்குங்க. டிக்கெட் ப்ரைஸும் கம்மி தான். பூண்டி ஏரிக்கிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரும் திருவள்ளூர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்குது. நீங்கள் ப்ரைவேட் பைக்கில் வாங்க. அப்போ தான் ப்ரைவேட் பைக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நமக்கு கொஞ்சம் கஷ்டங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.